வணக்கம். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்துல நாம அறிவை ஒரு படி மேல கொண்டு போக போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க இந்த சவால ஆரம்பிக்கலாம். இந்த பகுதியில மொத்தம் 10 முக்கியமான கேள்விகள் இருக்கு. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்களே விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வேதியியல் திறமைய சோதிக்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. சரி, வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி ஒரு முக்கியமான கணக்கு தான். நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கிற குளுக்கோஸ், அதாவது C6H12O6, அதோட கிராம் மூலக்கூறு நிறை என்ன? தேவையான அணு நிறைகள் இங்கேயே கொடுத்துருக்கு. ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கும் 180 கிராம் விடை கிடைச்சதா? சூப்பர். அது எப்படி வந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல குளுக்கோஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தனிமத்தோட மொத்த நிறையையும் நாம கண்டுபிடிக்கணும். 6 கார்பனுக்கு 72, 12 ஹைட்ரோஜனுக்கு 12, 6 ஆக்சிஜனுக்கு 96. இப்போ இந்த மூணையும் ஒன்னா கூட்டினா நமக்கு கிடைக்கிற மொத்த மதிப்பு 180. இத கிராம்ல சொல்லும்போது அதுதான் குளுக்கோஸோட கிராம் மூலக்கூறு நிறை. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? இது ஆவி அடர்த்தி, அதாவது வேப்பர் டென்சிட்டி பத்தினது. ஒரு சேர்மத்தோட ஆவி அடர்த்தி 30ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட ஒப்பு மூலக்கூறு நிறை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? சரியான விட 60. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. ஒப்பு மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்க நாம ஆவி அடர்த்திய 2ஆல பெருக்கினா போதும். இங்க 30 2ஆல பெருக்கினா நமக்கு விடை 60 கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள் இல்லையா? இப்போ ஒரு படி மேல போய் அணுக்களோட எண்ணிக்கையை கணக்கிடலாம். யோசிச்சு பாருங்க, 36 கிராம் தண்ணில எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும்? இந்த கணக்குக்கு நமக்கு மோல் மற்றும் அவகாட்ரோ எண் பத்தின புரிதல் கண்டிப்பா தேவைப்படும். சரியான விடை 24.088 பெருக்கல் 10 23. இது ஒரு பெரிய எண்ணா இருக்கேன்னு நினைக்காதீங்க. கணக்கு ரொம்ப சுலபம். முதல்ல 36 கிராம் நீர்ல எத்தனை மோல்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீரோட மோலார் நிறை 18. அப்ப நமக்கு கிடைக்கிறது 2 மோல்கள் நீர். சரி, ஒரு நீர் மூலக்கூறுல, அதாவது H2Oல 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு இல்லையா? அப்போ 2 மோல் நீர்ல 4 மோல் ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். இப்போ கடைசி ஸ்டெப், இந்த 4 மோல்களை அவகேட்ரோ எண்ணால பெருக்குனா நமக்கு மொத்த அணுக்களோட எண்ணிக்கை கிடைச்சிடும். சரி, அடுத்தது நிறை சதவீதம் கணக்கிடலாம். விவசாயத்துல ரொம்ப முக்கியமா பயன்படுற யூரியாவுல நைட்ரஜனோட நிறை சதவீதம் எவ்வளவு இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரியான விடை 46.66%. இது எப்படி வந்ததுன்னா, முதல்ல யூரியாவோட மொத்த மோலார் நிறை 60 கிராம்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 60 கிராம்ல நைட்ரஜனோட பங்கு மட்டும் 28 கிராம். இப்போ நைட்ரஜனோட நிறைய மொத்த நிறையால வகுத்து 100ஆல பெருக்குனா நமக்கு தேவையான சதவீதம் கிடைச்சிடும். நம்மளோட கணக்கீட்டு பகுதியில இதுதான் கடைசி கேள்வி. திட்டவெப்ப அழுத்த நிலையில், அதாவது STPல 44.8 லிட்டர் அமோனியா வாயுவோட நிறை என்னன்னு கேக்குறாங்க. இது வாயுவோட பருமனுக்கும் நிறைக்கும் உள்ள தொடர்பை சோதிக்கிற ஒரு கேள்வி. இதற்கான விடை 34 கிராம். இங்க நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. STPல எந்த வாயுவா இருந்தாலும் சரி, ஒரு மோல் எப்போதுமே 22.4 லிட்டர் இடத்தை தான் எடுத்துக்கும். அப்போ 44.8 லிட்டருங்கிறது 2 மோல்கள். ஒரு மோல் அமோனியாவோட நிறை 17 கிராம். அப்போ 2 மோல்களுக்கு 34 கிராம். அவ்வளவுதான். சரி, போதும் போதும் கணக்கு போட்டது. இப்போ சில கொள்கை அடிப்படையிலான கேள்விகளை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. STPல ஒரு பாட்டில்ல 1 லிட்டர் ஆக்சிஜனும் இன்னொரு பாட்டில்ல 1 லிட்டர் நைட்ரஜனும் இருக்கு. இது ரெண்டையும் ஒப்பிட்டா எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அவகாட்ரோ விதியோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரியான கூற்று என்னன்னா, இரண்டிலும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் உள்ளன. இது அவோகேட்ரோ விதியோட நேரடி பயன்பாடு. அந்த விதியின்படி ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்துல சம பருமனுள்ள எந்த வாயுவை எடுத்தாலும் சரி, அதுல ஒரே எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் தான் இருக்கும். அடுத்த கேள்வி சல்ஃபர், அதாவது கந்தகம் பற்றியது. சல்ஃபரோட அணுக்கட்டு எண், அதாவது அட்டாமிசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியான விடை 8. சல்ஃபர் தனித்து இருக்காது. அது இயற்கையில 8 அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கிரீடம் மாதிரி ஒரு வளைய அமைப்புல இருக்கும். அதனால தான் அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு S8ன்னு சொல்றோம். ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கோ அதுதான் அதோட அணுக்கட்டு எண். அடுத்தது ஒரு டெஃபினிஷன் கேள்வி. வேதியியல்ல ஒரு தனிமத்தோட அணு நிறைய கார்பன் 12 அணுவோட ஒப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். சரியான விடை ஒப்பு அணுநிறை, அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒரு தனிமத்தோட அணு நிறைய கார்பன் 12 ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு ஒப்பிட்டு பார்க்குற முறை தான் இது. வேதியியல்ல
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இது. 6.022 into 10 to the power 23. இந்த எண்ணோட பேர் என்ன? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா, சரியான பதில் அவோகாட்ரோ எண். இந்த எண் ஒரு மோல் பொருளில் உள்ள துகள்களோட எண்ணிக்கையை குறிக்குது. இது வேதியியல்ல மோல் கணக்கீடுகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மாறிலி. இதோ நம்மளோட இறுதி கேள்வி. இந்த 4 விருப்பங்கள்ல எதுக்கு நிறை அதிகமா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒவ்வொரு விருப்பத்தோட நிறையையும் நீங்க கணக்கிட்டாகணும். வாங்க கடைசி சவாலை முடிச்சிடலாம். இதுல அதிக நிறை கொண்டது எதுனா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தான். வாங்க ஒவ்வொன்றையும் செக் பண்ணலாம். 1 மோல் CO2 ஓட நிறை 44 கிராம். 2 மோல் நீரோட நிறை 36 கிராம். 1 மோல் நைட்ரஜனோட நிறை 28 கிராம். கடைசியா ஹைட்ரஜன் அணுக்கள் 4 கிராம்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த எண்களை ஒப்பிட்டு பாருங்க. 44, 36, 28, 4. இதுல 44 கிராம் தான் இருக்கிறதுலயே அதிக நிறை என்பது தெளிவா தெரியுது. அதனால 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் சரியான விடை. அருமையா பண்ணீங்க. இந்த 10 கேள்வி சவாலை வெற்றிகரமா முடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பகுதியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்த ஆர்வத்தோட கத்துக்கோங்க. நன்றி.